பிரிக்ஃபீல்ட்ஸ் பூப்பந்து கிளப் ஏற்பாட்டில் கோலாலும்பூர் தமிழ் பள்ளிகளுக்கு இடையில் முதன்முறையாக பூப்பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. கூட்டரசு பிரதேசத்தின் அனைத்து 14 தமிழ் பள்ளிகளும் பங்கேற்ற இப்போட்டியை மஇகா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். சிராஸ் அரேனா பேட்மிண்டன் அரங்கில் ஆண் பெண் என இரு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் மொத்தம் 224 மாணவர்கள் பங்கேற்றனர். பெண்கள் பிரிவில் தம்புசாமி தமிழ் பள்ளியை தோற்கடித்து சிகாம்போட் தமிழ் பள்ளி வாகை சூடியது. 3ஆம் 4ஆம் இடங்களை முறையே எடின்பர்க் தமிழ் பள்ளியும் ஃபிளெச்சர் தமிழ் பள்ளியும் பிடித்தன. ஆண்களுக்கான பிரிவில் எடின்பர்க் தமிழ் பள்ளி முதலிடத்தை வென்றது. 2வதாக விவேகானந்தா தமிழ் பள்ளியும் 3ஆம் 4ஆம் இடங்களை சிகாம்போட் தமிழ் பள்ளியும் செந்தூல் தமிழ் பள்ளியும் பிடித்தன. வெற்றியாளர்களுக்கு பதக்கம், சவால் கோப்பை, சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். நான் இந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த போட்டிக்கு வந்திருக்கிறது எனக்கு எனர்ஜெட்டிக்காகவும் மகிழ்ச்சியாகவும் ஃபீல் பண்ணுது. நாங்கள் ஒரு மாதமாக ட்ரைனிங் பண்ணோம். ஏன் லீவ் நேரத்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக நாங்கள் ஸ்கூலில் ட்ரைனிங் பண்ணோம். நாங்கள் என்ன சவால் நோக்கணும்னா, எங்கள் ஸ்கூலில் பேட்மிண்டன் கோர்ட் இல்லை. நாங்கள் டீச்சர்ஸ் எங்களுக்கு லைன்லாம் போட்டு ஹெல்ப்ஃபுல்லாக பேட்மிண்டன் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இவ்வேளையில் இளம் பூப்பந்து வீரர்களை பட்டை தீட்டும் நோக்கில் இப்போட்டி நடத்தப்பட்டதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் பூப்பந்து கிளப்பின் தலைவர் வி சேகரன் கூறினார். எங்களோட நோக்கம் நம்ம தமிழ் மாணவர்களை இந்த லெவலை முடித்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான். இப்போ நீங்கள் மலேசியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்மிண்டன் கிளப்ன்றது ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய நிலைமையில் தான் இருக்காங்க. பந்து விளையாட்டு, நெட் பால்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்களோட கொள்கை என்னென்னா, இந்த வருடம் நாங்கள் ஒரு கிளப் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஸோ எங்களோட குறிக்கோள் இந்த வருடம் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு பிளான் வச்சு நாங்கள் என்ன செஞ்சோம்னா, ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கோலாலும்பூர் கேரளா உள்ள ஸ்கூலுங்களை கூப்பிட்டு 14-15 ஸ்கூலு கூப்பிட்டு இன்றைக்கி டோட்டலாக 232 பிள்ளைகளை வச்சு இந்த டோர்னமெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஆண்டு மாபெரும் அளவில் இப்போட்டி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை இது போன்ற போட்டிகள் வெளிக்கொணர உதவும் என வந்திருந்த பெற்றோர்களும் பாராட்டினர். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my